அனைவருக்கும் வணக்கம். ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய அனைத்து விதமான அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸுக்கும் என்னிடம் தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னிடம் ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டு பெறப்படுறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகும். அனைவருக்கும் வணக்கம். என்னிடம் ஜோதிடம், ஜாதகம், திருமண பொருத்தம், குலதெய்வம் அறியாதவங்க குலதெய்வம் அறிய போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம். உள்ளபடி துல்லியமாக வெளிப்படையாக நெகட்டிவ் பலன்களை இருந்தாலும் அதுக்குண்டான அறிகுறிகளை சொல்லி நிரூபித்து காட்டி துல்லியமாக பலன் கூறப்படும். ஸோ கன்சல்டேஷன் வரவங்க வாங்க. சரிங்க, இன்றைக்கி நட்சத்திர பதிவாக ஏற்கனவே அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரத்துக்கு நான் பதிவு போட்டிருக்கேன். நண்பர்களே, என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் வீடியோஸில் பார்த்து அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பலன்கள், பரணி நட்சத்திரக்காரங்கள் பலன்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி கார்த்திகை நட்சத்திரத்துக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க பொதுவாகவே அவங்களுக்கு உஷ்ணமான உடம்புங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு எப்போதுமே பாடி ஹீட் இருக்கும். பெரும்பாலும் இவங்க எவ்வளோ சாப்பிட்டாலும் அவ்வளோ சீக்கிரம் உடம்பு வைப்பதில்லை. குண்டாகவே ஒல்லியாகவே இருக்கிறார்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க நிறைய எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் உடம்பு வைக்காமல் ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க. உடம்பு சூடு அதிகம், பாடி ஹீட் அதிகங்க இவங்களுக்கு. தலைவலி, வயிற்று வலி, கண் எரிச்சல், கண்ணில் அப்படியே ஒரு ரெட்டிஷ் ஆகிறது, கண் எரிகிறது, இது அடிக்கடி அவங்க சந்திப்பாங்க. ஸோ உடம்பை கூலாக வச்சுக்கிடணும். ரொம்ப உஷ்ணம் இல்லாமல் குளிர்ச்சியாக வச்சுக்கிடணும். முன்கோபம் அதிகமாக இருக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்கள்ட்ட. முன்கோபம் தான் கார்த்திகை நட்சத்திரக்காரங்கள்ட்ட ஃபஸ்ட்டு எதிரி. இந்த முன்கோபத்தை தவிர்த்துட்டாங்கன்னா அதை தாண்டி இவங்கள்ட்ட உள்ள குணம் அழகாக வெளிப்படும். குணம் உடையவங்க தான், ஆனால் அதே சமயம் முன்கோபம் இருக்கும். எந்த ஒரு விஷயத்துலையும் தனக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், தனக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், தனக்கு போகத்தான் மற்றவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு கௌரவம் பார்க்குறது, ஒரு டாமினேஷனாக இருக்கிறது, டாமினேஷனாக பேசுகிறது அப்படிங்கிற தன்மைகள் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்கள்ட்ட இருக்குங்க. யார்கிட்டையும் ஈஸியாக கோவப்பட்டுருவாங்க. அப்படி கோவப்பட்டுட்டு உறவை வெட்டி விடுற மாதிரி அடிக்கடி உறவை முறிச்சுக்கிடுவாங்க இவங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கூடையும் அடிக்கடி ஈஸியாக சண்டை வந்துடும். ஒரு கூட பிறந்தவங்க கூடயும் அடிக்கடி சண்டை வந்துடும். சொந்தக்காரங்க கூடயும் ஈஸியாக வெட்டி விட்ருவாங்க. சிலவங்கள்லாம் பார்த்திங்கன்னா கோவம் வந்துச்சுன்னா அப்படியே விலகிறது உண்டு. இவங்க பார்த்திங்கன்னா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுங்கிற மாதிரி வெட்டி விடக்கூடிய தன்மைகள் இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி தன்மைகளையும் கொஞ்சம் பார்த்து குறைச்சிக்கிட்டது நல்லது. இவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு ஆக்சிடெண்ட் நடந்து அதில் நொடி பொழுதில் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உயிர் பறச்சேன் அப்படிங்கிற ஒரு அனுபவம் கண்டிப்பாக இருக்குங்க. ஒரு செகண்டில்தான் என் உயிரே போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நொடி பொழுதில் விபத்திலேருந்து தப்பிச்சிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க குடும்பத்தில் அம்மா தான் குடும்ப நிர்வாகம் பார்ப்பாங்க. அம்மாவுக்கு நல்ல நிர்வாகத்திறமை நல்லாயிருக்கும். அதே மாதிரி சில பேர், முக்கால்வாசி பேர் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க வீட்டில் அம்மா தான் அப்பா மாதிரியே செயல்படுவாங்க. அப்பா என்னென்ன செயல்படுவாரோ அது அம்மாவே செயல்பட்டு அப்பா ஸ்தானத்தில் அம்மா இருக்கக்கூடிய தன்மைகளும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க குடும்பத்தில் இருக்கும். இவங்க குடும்பத்தில் ஜ வ வி என்ற பேருடையவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. அதாவது ஜெயா, ஜெயந்தி, ஜீவா, ஜெயக்குமார் இந்த பேருடையவங்க இருப்பாங்க. அதே மாதிரி வள்ளி, விக்னேஷ், விஜய் போன்ற பேருடையவங்க குடும்பத்தில் கண்டிப்பாக இருப்பாங்க. இவங்களுடைய தாத்தா பேரோ, பாட்டி பேரோ, அப்பா பேரோ, அம்மா பேரோ, தான் பெற்ற பிள்ளைகள் பேரோ, தன்னுடைய பேர குழந்தைகள் பேரோ இந்த மாதிரி ஜ வா வீல கண்டிப்பாக ஒருத்தங்க இருப்பாங்க. இவங்களுடைய லக்கி கலர் அப்படின்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறம். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க, திரும்பவும் சொல்கிறேன், கார்த்திகை நட்சத்திரக்காரங்க நல்ல டேலண்டானவங்க. அதே மாதிரி கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க குணம் உடையவங்க தான். ஆனால் அந்த முன்கோபத்தினால உறவை முறிச்சுக்கிட்டு ரொம்ப அந்த மாதிரி ஒரு மற்றவங்கள்ட்ட ஒரு கெட்ட பேர் அவங்களுடைய சூழ்நிலைகள் உண்டு. ஸோ கோபத்தை தவிர்த்தால் நல்லபடியாக வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. லக்கி கலர் மஞ்சள் கலரை பயன்படுத்தினா வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம். அடுத்து மிருகசீரிட நட்சத்திரத்தை சந்திப்போம்.